மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். 2 மாங்காய் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கணும். கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் 2 பச்சை மிளகாய் போட்டு சின்ன சைஸ் வெங்காயம், நிறைய பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயத்தை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி நான் போட்டு வச்சுருக்கேன். பொடியை நறுக்கணும். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதே மிளகாய் தூள் சேர்த்துங்க. காரத்துக்கு ஒரு 10 முந்திரி சேர்க்குறேன். நான் இது காரத்துக்காக போடுறோம், மிளகா கிடையாது, வாசனைக்காக போடுறோம். கையை நம்ம சேர்க்கணும். மிளகாய் வந்து அதிகமாக காரம் இருக்காது, டேஸ்ட் இருக்கும். இது உங்களுக்கு இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இந்த மிளகாய் வந்து அவ்வளோ காரம் இருக்காது, ஆனால் நல்ல வாசனையாக இருக்கும். இதை போட்டு செஞ்சால் கொஞ்சம் வாசனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை சேர்த்துங்க, இல்லைன்னா இதை விட்டுடுங்க. பொடியாக நறுக்கி வச்ச மாங்காய் ஒரு சின்ன சீவில் கூட சீவி போடலாம். சீவில் போட்டால் வந்து மாங்காய் வந்து குழம்பிடும், அது குழக்குழன்னு ஆகிடும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக நம்ம வெட்டி போட்டால் நல்லாயிருக்கும். புளிப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தண்ணியெல்லாம் இதை ஊற்ற தேவையில்ல. மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் நேரம் வச்சுக்கோமா. பாருங்கள், இல்லை தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாவது கொஞ்சம் மிதமான சூட்டில் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சா தண்ணியெல்லாம் இதில் ஊற்ற தேவையில்ல. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துங்க. இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய் தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் அழகாக செஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இல்லை சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிடுங்க. மாங்காவில் நீங்கள் திருவி போட்டால் குழஞ்சிடும். பாருங்கள், இதில் வந்து மாங்காய் வந்து அப்படியே தெரியுது. போதும் வதங்கினது. 2 கப் சாதத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு கப் சாதத்தை போட்டு அழகாக லைட்டாக கிண்டி விடுங்க. உப்பு பதம் பார்த்துங்க, உப்பு போட்டுங்க. நம்ம தக்காளி வெங்காயம் நடக்கக்குள்ளே உப்பு போட்டுட்டோம். நீங்கள் ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிங்க. உப்பு காரம் உங்கள் உப்புப்படி போட்டுங்க. சாதம் போட்டு கிண்டிட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? தேங்காய் திருவள் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம இதில் தேங்காய் திருவள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி லைஸாக இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். மாங்காய்லாம் அப்படியே உடஞ்சி போகல. அப்படியே மாங்காய் எடுத்து அப்படியே கடிக்கலாம். மாங்காய் வந்து சீவி போட்டோட இது போல் சின்ன சின்ன வெட்டி போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிடக்குள்ள. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. ஏன்னா இதுவே ஒரு கம்மியாக தாங்குது. புளியெல்லாம் இதில் ஊற்ற தேவையில்ல. காரம் மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான மாங்காய் சாதம் செஞ்சுட்டோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருந்துச்சுங்க. பாய். தேங்க்யூ.